வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தியோட ஒரு சூப்பரான முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். 10 நிமிஷத்துல இந்த முட்டை கிரேவி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு அது ஊறுறதுக்குள்ள ஒரு சூப்பரான முட்டை கிரேவி செஞ்சு டின்னரை செமையா முடிச்சிடலாம். வாங்க சப்பாத்தி வித் எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சப்பாத்தி வித் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 3 கப் கோதுமை மாவு, ரெசிபி தேவையான உப்பு, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம மாவு பிசையும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நல்லா அமுக்கி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசையும் போது இது கூட அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 முட்டை போட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டையில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு 2 பக்கமும் நல்லா நீட்டமாக கீரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலெலாம் முட்டையில் வந்து இறங்கும். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாயை 2 கீரி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெசிபித்தினால உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலுமே வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசால் வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா மசால் வந்து கருத்து போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு மசாலா நல்லா பரட்டினதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ண முடியலன்னா சாப்பரில் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து எல்லாமே பொடியாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கிடச்சிரும். நான் போட்டிருக்க மசாலெல்லாம் தக்காளியோட சேரணும். அதனால் தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு கப் சேர்த்து கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. மசாலா இருக்கிற பச்சை வாசம்லாம் போட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இந்த மசாலெலாம் முட்டையோட சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா கூட முட்டை எல்லாமே சேரும். கிரேவி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். முட்டையோட மசாலா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது மேலே ஒரு கை மல்லித்தலை தூவிட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தியோட வச்சு தான் சாப்பிடணும்னு கிடையாது. இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. டின்னருக்கு சப்பாத்தி முட்டை கிரேவி அப்படின்னு கிடையாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு கூட இந்த ரெசிபி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அது மேலே மாவு தூவி விட்டு அப்படியே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சைடு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு காய வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பிசைங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நீங்கள் பிசையும் போதே பிசைஞ்சிங்கன்னா 10 நிமிஷம் ஊறினா போதும், சப்பாத்தி சாஃப்டாயிரும். இப்போ மாவெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் சூடாயிருச்சு. அதில் அந்த சப்பாத்தியை போட்டு அப்படியே நல்லா 2 சைடு வேக விட்டு பரட்டி எடுத்திங்கன்னா சாஃப்டான டேஸ்டான சப்பாத்தி வந்து ரெடி. நிறைய பேர் சப்பாத்தி சாஃப்டாக செய்கிறதுக்கு யோசிச்சுட்டே சப்பாத்தியே செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்டியான சப்பாத்தி வித் எக் கிரேவி ரெடி. சூப்பரான எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? வெறும் சப்பாத்தி கூட மட்டும் வச்சு இந்த எக் கிரேவி சாப்பிட வேணாம். இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி இப்படி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.